செந்தமிழுக்கு சொந்தக்காரன் கம்மன் ஒருபுறம் கவி பாட, இளங்கோவடிகள் ஒருபுறம் சுவடிகள் எழுத, வங்காள சந்தன பிழையில் தூள் கொண்டிருக்கின்றாரே பேரறிஞர் அண்ணா. அண்ணாவின் இதயக்கனி, களத்திலே புலி, கொதித்தால் சிங்கம், பொன்பல சம்பல், புரட்சி தலைவர் ஆகிய இரு பெரும் தலைவர்களின் மறு தோன்றல், நாளைய தமிழகத்தை ஆளக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரம், மக்கள் விரும்பும் முதல்வர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் போதை கலாச்சாரம் ஆகியவற்றை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர், மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் ஜி விஜய் மோகன் அவர்களுக்கும் மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் காந்திராஜ் அவர்களுக்கும், தகவல் மற்றும் ஊடகத்துறை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும், நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்களுக்கும், கிளைக்கழக செயலாளர்களுக்கும், பூத் முதல்வர்களுக்கும் மற்றும் கழக தோழர்களுக்கும், தொண்டர்களுக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இதுக்கு அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணா மட்டும்தான் இந்த நாட்டு மக்களுக்கு நியாயமான அடிப்படை தேவைகளும் வேலை வாய்ப்பு உருவாக்கிட முடியும். அதாவது 1881 ஆண்டு முதல் 1931 ஆண்டு வரை தொடர்ந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சமஸ்தானங்களையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தாங்க. இது கடைசியா பாத்தீங்கன்னா 1941 நிறுத்தியாச்சு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா மேற்கொண்டு இன்னாருக்கு இது இந்த இட ஒதுக்கீடு பண்ணோம் அது இதுன்னு சொல்லிட்டு சுதந்திர வாங்கத்துக்கு முன்னே நம்மளை ஆட்சி பண்ணவங்க ஓரம் கட்டிட்டாங்க. அதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக நம்ம தளபதி வருங்கால முதல்வர் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அதாவது எஸ்ஐஆருக்கு அவசரம் காட்டிச்ச இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் காட்டல? தீய சக்தி திமுகவும் பிஜேபியும் ஒன்னு தளபதி சொன்னா மட்டும் எல்லாம் வர கூக்கில் இடலாம். ஆனா இதுதான் உண்மை. பிஜேபியுடைய பீட்டின் தான் நீங்க இருக்கக்கூடிய இந்த தீய சக்தி திமுக இந்த மேடை வாயில சொல்லிக்கிறேன். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ண முடியாது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ண முடியாதுன்னு சொல்ற இந்த தமிழக முதல்வர் அவர்களை பீகார்ல எப்படி பண்ணாங்க, அதே மாதிரி மற்றும் ஒரு சில மாநிலங்களில் எப்படி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. ஏன் உங்களால எடுக்க முடியாது? எடுத்தா இதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும். இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு சமூகத்தின் விகிதாச்சாரத்தையும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பையும் உறுதிப்படுத்துவதற்காக தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம தளபதி அவர்கள் இங்க அறிவிச்சிருக்காரு. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலா இந்த தீய சக்தி திமுக காதுல ஓங்கி ஒலிக்கக்கூடிய வகையில இந்த ஆர்ப்பாட்டத்தை நடந்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1901 ஆண்டு ஜாதிகள் மொத்தம் தமிழ்நாட்டில் 1646 ஜாதிகள் இருந்ததா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதுக்கடுத்து 40 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 1941 ஆண்டு 4147 ஜாதிகள். அந்த குறிப்பிட்ட ஒரு 40 வருஷ காலத்திலேயே 3000க்கும் மேற்பட்ட ஜாதிகள் அதிகமாகி போச்சு. இப்ப கணக்கெடுத்தா 94 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப கணக்கெடுத்தா எவ்வளவு இருக்கும் அப்படி அறிந்துகிற மட்டும்தான் மக்களுக்கு தேவையான அடிப்படைகளை செய்ய முடியும் சொல்லிட்டு தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தளபதி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு தளபதி ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியும். அதனால வரப்போற சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொருத்தரும் விசில் காதுல ஓங்கி ஒழிக்கக்கூடிய அளவுக்கு ஊதி தமிழகத்துல முதல்வர தளபதி அறிவிக்கணும் சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தீய சக்தி திமுகவுடைய அதாவது எப்படிலாம் இந்த போதை இதெல்லாம் நடக்குதுன்னு நல்லா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஊர்லயும் ரோட்ல நடந்து போன சிவகங்கையில 2 நாளைக்கு முன்ன இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சட்டம் ஒழுங்கு சரியா பண்ண முடியல. அதுக்காக காவல்துறையை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆளும் திமுக அரசு அவங்களை ஃப்ரீயா வேலை செய்ய விடல. நீங்க வேலை செய்ய விடுங்க, அவங்க நல்லா சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பாங்க. அதுக்குதான் நாளைக்கு நம்ம தலைவர் தளபதி முதலமைச்சரான சமரசம் இல்லாத சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் நிலைநாட்டப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. விளாத்துக்குளம் ஒரு பெண்ணை கொலை பண்ணி துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க. இதுவரை ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. கடந்த ஒரு 20 நாளைக்கு முன்ன பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஒரு திமுக நிர்வாகி 2 வயசு குழந்தைங்க அதை போய் பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான். இது பாத்தீங்கன்னா மதுராந்தகத்துல முந்தா நாள் சைக்கிள்ல அண்ணன் தங்கச்சி 2 பேர் போறாங்க. பின்னாடியே போய் 2 பேர் என்ன பண்றான், அந்த 14 வயசு சிறுமியிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்றான். இதெல்லாம் இது கண்டிக்கிறாங்களா இல்லையா? காவல்துறை பகல்லே இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குதுன்னா நம்ம என்னதான் பண்றோம்? இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா கூடிய சீக்கிரம் வரப்போற
2026 வந்துடுச்சு, நம்ம எதிர்பார்க்கிற நாளும் வந்துடுச்சு. அதனால எல்லாரும் விசில கையில அடிங்க. ஓட்டு போற அன்னைக்கு காலையில ஒவ்வொருத்தரும் போய் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், தலைவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும். அந்த ஆட்சி அதிகாரம் எது? கையில சாட்டை எடுத்துட்டாரு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த தீய சக்தி திமுகவின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என்ன. அது மாதிரி நம்ம எல்லாரும் வரப்போற இந்த சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் யாரை கையா காட்டுறாரோ அவருக்கு எல்லாரும் விசில் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்தின் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.